الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. மூமின்கள் யார் தெரியுமா? நின்ற நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் இறைவனை என்ன செய்வார்கள்? அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். எல்லா நிலையிலும் இறை ஞாபகம் அவர்கள்ட்ட இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் போய் திரும்பி வந்து இருக்கிறாங்க, ஒரு மலையை பார்க்கறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாதா ஜும்தான் சபகல் முஃபர்ரிதூன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஜும்தான் என்ற மலை, சீரு போங்க சொல்லிட்டு சொன்னாங்க, முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் அப்படின்னாங்க. முஃபர்ரிதூன்கள் யார்? உமல் முஃபர்ரிதூன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. முஃபர்ரிதூன்கள் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாகிரீன் அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறை ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இறைவனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறார். யாருடைய? இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். நிச்சயமாக தன்னையே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான். இறைவனுடைய ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அவன் இறைவனுடைய ஞாபகத்தில் அதிகமாக இருக்கிறான், நிச்சயமாக அவனுடைய எல்லா விஷயங்களிலும் ஒரு பாதுகாப்பை இறைவன் என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து சொல்றாங்க, யா ரசூல், அல்லாஹ்வின் தூதரே, கது கஸுரத் அலைய ஷராஇஉல் இஸ்லாம் ஃபபாபுன் வாசிஉன், எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, ஃபபாபுன் ஜாமியா, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க. இஸ்லாம் எனக்கு நிறைஞ்சு போயிட்டு, இஸ்லாமிய கடமைகளா நிறைஞ்சு போயிட்டு, எனக்கு ஒரு பாபை சொல்லித்தாங்க, அதன் மூலமாக நான் இதெல்லாம் செஞ்ச மாதிரி என்ன செய்யணும்? ஒரு திருப்தி வரணும், அந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ், உங்கள் நாவு இறைவனை ஞாபகப்படுத்துவதில் ஈரமாகவே இருக்கட்டும். உங்கள் நாவு இறைவனை ஞாபகப்படுத்துவதில் ஈரமாகவே இருக்கட்டும். உண்மையிலே ஒரு மனிதன் இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான இடங்கள் பாத்தீங்கன்னா, தூங்குற நேரம், எழும்புகின்ற நேரம், காலை மாலை, இந்த இடங்கள் இருக்குதே மிக முக்கியமான பிரதானமான நேரங்கள். இந்த நேரங்களில் இறைவனை ஞாபகப்படுத்துவது என்பது அவனுக்கு வாழ்க்கையில பிரதானமான இடங்கள்ல இறைவன் ஞாபகம் வரான்னு அர்த்தம். ஆனா அப்படியே இருக்கிறோம், பெட்டுக்கு போனா அப்படியே என்ன செஞ்சிருது விழுந்து. அதுக்காக வேண்டி இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, யூடியூப்ல அங்க இங்கெல்லாம் பார்க்கலாம், நீங்க தூங்கும் திக்ர் அப்படின்னு யூடியூப்ல அதை போட்டு பிளே பண்றதுக்கு வச்சுக்கிறாங்க. போட்டீங்கன்னா டோட்டல் திக்ர் என்ன செஞ்சிடும்? போயிடும். அதே போல எலும்புற நேரத்திலையும், உங்களை எலும்புற நேரத்துல பாங்கோட சேர்த்து அதை என்ன செஞ்சிருது? திக்ர் செஞ்சு முடிச்சிருது. வண்டியில நீங்க மறந்து போயிருவேன்றதுக்கான சுபஹானல்லாஹி சக்கரானா இப்ப வண்டி தான் ஓதுது நிறைய பேருக்கு, அவன் ஓதுறது இல்ல. இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இப்ப இறைவனை ஞாபகப்படுத்துதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க ஒரு அம்சம், எவ்வளவு பிரதானமான ஒரு அம்சம் இருந்தும் கூட எங்களை நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அதுல பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இறைவனை ஞாபகப்படுத்துதல், அதாவது இறைவனை திக்ர் செய்தல் என்பதில் மிக மிக பலகீனமாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு இது போன்ற வார்த்தைகள், சிறந்த முறையில் இறை ஞாபகங்கள் எங்களை மிகைக்க வேண்டும் என்றால், எங்களை தாண்டி அது வர வேண்டும் என்றால், ஒரே வழி என்ன தெரியுமா? எமது அன்றாட வாழ்க்கையில் உள்ள நலவு கெடுதிகளை நம்ம சிந்திக்க பழகிறது. அன்றாட வாழ்க்கையை நிறுத்தி யோசிக்கிறோமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க பாவம். என்றைக்காவது வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி நம்ம யோசிக்கிறோமா? இல்லவே இல்லை. அதே ருட்டீன்ல போயிட்டே இருக்குது. கொஞ்சமாவது ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் ஒரு நிறுத்தி, கொஞ்சம் எப்பதான் நம்ம நிறுத்த போறோம்? நிறுத்தி யோசிக்கின்றவர்கள் குறைவு. அது வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்குது. திடீர் மரணம், மௌத்தாகி போறதே தவிர நமது வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால், என்னென்ன மைனஸ்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில பிளஸ் கொண்டு வந்தது, நீங்க பிளஸ் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் கொண்டு வந்துச்சு, அப்படி என்று எத்தனையோ யோசனைகள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். எத்தனையோ சிந்தனை நம்ம வந்திருக்கும். அப்படி வார இடங்கள் எல்லாம் நிச்சயமாக கண்ணால கண்ணீர் போகும். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவோம். நிச்சயமாக நமக்கு என்ன செய்யும்? திக்ர்கள் ஞாபகம் வரும். குர்ஆனை ஓதணும் என்ற சிந்தனைகள் நமக்கு வரும். உண்மையிலேயே எல்லோரையும் விட உங்களை திருத்திக் கொள்வதற்கு சிறந்த வழியே உங்கள் கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் இறைவனை முன்னிறுத்தி நீங்க யோசிக்கிறதா. அந்த நேரத்தில் வாயில வரக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக என்ன செய்யாது? நிச்சயமாக இருக்காது. ஒரு பெரிய இடத்துக்குரிய வார்த்தையாக என்ன செய்யும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லா யுகானு அலா கல்பி வ இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, என்ற உள்ள மூடுபடுது, கரைப்படுகிறது. நான் ஒரு நாளைக்கு இறைவனிடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நான் 100 முறை சொல்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அடிக்கடி, அதாவது
வத்குருல்லாஹ புக்ரத்தன் வ அசீலா வஸப்பிஹுஹு புக்ரத்தன் வ அசீலா. நீங்கள் அந்த இறைவனை காலையிலும் மாலையிலும் என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பல இடங்கள் என்ன செய்ய சொல்ற, காலையிலும் மாலையிலும் இறைவனை ஞாபகப்படுத்துங்கள் சொல். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாரு. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க மிச்ச நேரமா. அதுக்கு பின்னால இமாம் இப்னு தைமியா இப்னு கைம் ஜௌஸி இப்னு தைமியா சொல்றாரு, ஹாதிஹி கத்வதி, இதான் எனது காலை சாப்பாடு. இதை நான் சாப்பிடலைன்னு சொன்னால் லாஃபத் குவதி, என் பலம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். எனது பலம், அதை என்ன பலம், உள ரீதியான பலமே எனது இந்த இறைவனை ஞாபகப்படுத்தல தான் என்ன செய்யறது இருக்குது. அப்படி என்ன செய்யறான் சொல்றான். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவில் நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி வாழுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் எங்களோட வணக்க வழிபாடுகளை கவனம் செலுத்துவதன் மூலம் நம்ம ஓரளவு இறைவனை ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல அன்றாடம் நாம் சொல்ல வேண்டிய திக்ர்கள், குறிப்பிட்ட இடத்துல சொல்ல வேண்டிய திக்ர்கள் மூலம் இறைவனை ஞாபகப்படுத்துகிறோம். மூன்றாவது கட்டம் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய திக்ர்கள். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு யுத்த கடத்துல வச்சு, அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே சலாத்தை கொண்டு எங்களுக்கு ராகத்து தாங்கன்றாங்க. அப்படின்னு என்ன, அதான் சொல்லுங்க, தொழுவோம் ராகத்து கிடைக்கும் அப்படின்றாங்க. உள்ளத்துக்கு ராகத்தை ரசூலுல்லாஹ் எதுல உணர்றாங்க, தொழுகையில் என்ன செய்கிறார்கள், உணர்கிறார்கள். ஆனா நம்ம சலாம் கொடுத்து ஓடுறதுல தான் என்ன செய்யறோம், நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ளத்திற்கு சொல்லுவதிலே ஒரு ராகத்தை நம்ம உணர்கிறோம் என்று சொன்னால், ஒரு அறிஞருடைய ஒரு அழகான வார்த்தை, தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவசரப்படுகின்றவனே, நீ எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, இரண்டுமே நீ எவனை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாயோ அவன்கிட்ட கையில தான் இருக்கு. அதனால நிம்மதியா தொழு. எது நடக்கக்கூடாது ஆசை பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அந்த ரெண்டு நீ இப்ப எங்க நின்று தொழுதுட்டிக்கிறாயோ அவன்கிட்ட கையில தான் என்ன செய்யுது, இருக்குது. அதனால இங்க நிம்மதியை காட்டு. நீ அதை தாண்டி போய் உன்னால் என்ன செய்ய முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை என்ன செய்யறோம், நம்ம பார்க்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயன்ற அளவில் நமது உள்ளத்திலே இது போன்ற ஞாபகங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான, இது போன்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான சூழ்நிலைகளை தர வேண்டும். உண்மையிலே இறைவனை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடம், ஒரு நபர் உங்களை கண்டால் இன்னொருவருக்கு இறை ஞாபகம் வருதுண்டா, அது எல்லாவற்றுக்கும் மேல. ஒருவரை கண்டால் ஒருவருக்கு இறை ஞாபகம் வருதுன்னு வைங்களேன், அது எல்லாவற்றுக்கும் மேல். அதே போல உங்களுக்கு ஒரு சூழல் கிடைக்குது, இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற நிலைமை அது உண்டாக்குது, அப்படி என்றால் அது எல்லாவற்றுக்கும் மேல்.